கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப்பான ஜெமினி நார்த் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து 3i/Atlas எனும் வால் நட்சத்திரத்தை வந்து படம் பிடித்திருக்காங்க. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3i/Atlas இந்த வால் நட்சத்திரம் வந்து நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே உருவாயிருக்கு. நமது சூரிய குடும்பத்தை விட 300 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் வந்து 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானுச்சு. இந்த வால் நட்சத்திரம் 7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாயிருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வால் நட்சத்திரம் வந்து உறைந்த நீர்னால உருவாயிருக்கலாம். இந்த வால் நட்சத்திரம் நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே உருவாகி இப்போ ரீசெண்டாக நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள டிராவல் ஆகி நமது சோலார் சிஸ்டத்தை கடந்து செல்ல போகுது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. வருகிற 30 அக்டோபர் 2025 மார்ஸ் பிளானட்டோட ஆர்பிட்ல சூரியனிலிருந்து 210 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மணிக்கு 25,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வால் நட்சத்திரம் வந்து கடந்து செல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போதைக்கு சூரியனோட எனர்ஜினால இந்த கோமட், இந்த வால் நட்சத்திரத்தோட சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகி இந்த வால் நட்சத்திரத்திலிருந்து வாட்டர் வேப்பர் டஸ்ட் வந்து வெளியேறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வால் போல தெரியும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வருகிற 19 டிசம்பர் 2025 நமது பூமியிலிருந்து 270 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கோமட், இந்த வால் நட்சத்திரம் வந்து நமது பூமியை கடந்து செல்லும். இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 3i/Atlas இந்த வால் நட்சத்திரம் நமது சூரிய குடும்பத்தில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூபிட்டர் பிளானட்டோட ஆர்பிட்ல வந்து இருக்கு. நமது பூமியிலிருந்து 425 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு. சூரியனிலிருந்து 600 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வால் நட்சத்திரம் வந்து இருக்கு. இந்த வால் நட்சத்திரத்தினால நமது சோலார் சிஸ்டத்துக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்ட்டு